அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் லில் ஆலமீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. நம்ம சேனலை பார்க்குற எல்லா நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வறுமை ஏற்படுவதற்கான பல காரணங்கள் இருக்கின்றது. வரக்கத் தடை செய்யப்பட்டு வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம என்னதான் பல அமல்கள் செய்தாலும், நல்ல காரியங்களை செய்தாலும், ஃபர்லான காரியங்களை தொடர்ந்து செய்வதனாலும், சுன்னத் மற்றும் நஃபில் காரியங்களில் மிகவும் ஈடுபட்டு இருந்தாலும், ஆனால் ஒரு சிறிய காரியங்களினால், ஒரு சிறிய விஷயங்களினால் நமக்கு உண்டாகக்கூடிய பரக்கத் தடை செய்யப்பட்டு வறுமை ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல நின்று கொண்டு சாப்பிடுவதனாலும், இன்னும் காலணி அணிந்து கொண்டு திறந்த தலையுடன் சாப்பிடுவதனாலும் வறுமை ஏற்பட சான்ஸ் இருக்கிறது. இரண்டாவது, திறந்த தலையுடன் மலம் ஜலம் கழிப்பது, இன்னும் கழிவறையில் பேசுவதனாலும் பரக்கத் தடை செய்யப்பட்டு வறுமை ஏற்படக்கூடும். விருந்தாளிகளை சுமையாக கருதுவது, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நம் இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு விருந்தாளிகளை சுமையாக கருதினாலும் கூட வறுமை ஏற்பட காரணமாக இருக்கிறது. கை கழுவாமல், இன்னும் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் உணவு உண்டாலும் வறுமை ஏற்படக்கூடும். சாப்பிட்ட தட்டை வலித்து சாப்பிடாமல் அரைகுறையாக சாப்பிட்டு எழுந்தாலும் பரக்கத் தடை செய்யப்படும். பள்ளிவாசலில் உலக பேச்சுகளை பேசுவதனாலும், யாசகம் கேட்பவரை திட்டுவதனாலும், மகரிப் தொழுகைக்கு பிறகு காரணமின்றி தூங்குவதனாலும் பரக்கத் தடை செய்யப்படும். காரணமின்றி தொழுகையை கலா செய்வது, உண்மையை மறைத்து பொய் சொல்வது போன்ற செயல்களினாலும் கூட வறுமை ஏற்பட காரணமாக இருக்கிறது. மனதுக்கு பிடித்த பாட்டை பாடுவது, பாட்டை கேட்பது, பிள்ளைகளை ஏசி பேசி திட்டுவது, ஒளி இல்லாமல் குரான்களை தொடுவது போன்ற செயல்களினாலும் கூட பரக்கத் தடை செய்யப்படும். அந்நிய ஆண் அந்நிய பெண்களையும், அந்நிய பெண் அந்நிய ஆண்களையும் பார்ப்பது, அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரை பார்ப்பது கூடாதோ அவர்களை பார்க்காமல் இருப்பது அவசியம். இதை மீறினால் கூட பரக்கத் தடை செய்யப்படும். கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்பொழுதும் சண்டையாக இருப்பது, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருந்தால்தான் பரக்கத் உண்டாகும். சண்டையாக இருந்தால் பரக்கத் எடுபட்டு விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவை அனைத்தும் ஒரு சின்ன ஒழுக்கங்கள் தான். இவை தவற விடுவதனால்தான் பரக்கத் கிடைக்காமல் போய்விடுகிறது. நம் வாழ்வில் வறுமை உண்டாகி மிகவும் சிரமப்படுகின்றோம், மிகவும் கஷ்டப்படுகின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதில் ஏதும் ஒரு தவறு நம்மில் இருந்தால் அதை சரி செய்து இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எத்தி வச்ச நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.